ஹலோ மக்களே, நம்மளோட கங்கா இருக்காங்க இல்லையா, மகாநதி சீரியலில் அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ரசிகர்களுக்கு ஒரு தேங்க் பண்ணி போட்டிருக்காங்க ஃபேன்ஸுக்கு. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு காவேரிக்கு சப்போர்ட்டாக வந்து பேசியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து ரொம்ப சூப்பரு, நல்லா பேசுனீங்க, செம்மையாக வந்து இது பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கங்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக ஆயிடுச்சு. அதில் வந்துட்டு அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க அவங்க. இவ்வளோ நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க, இவ்வளோ வரவேற்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல, ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கங்கா வந்து சொல்லிவிட்டு ஒரு இது ஸ்டோரி மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் ரொம்ப எமோஷ்னல் ஆகியிருந்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு. எதுக்கு அவங்க இந்த மாதிரி எமோஷ்னல் ஆனாங்க அப்படின்னா, அவங்க வந்து பாதியில் தானே வந்தாங்க. பொதுவாகவே இடையில யாராவது சீரியலில் வந்தாங்க, கமிட் ஆனாங்க அப்படின்னா அவங்கள இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க மாட்டாங்க, இவங்களையே போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் இந்த கங்கா மூணாவதாக வந்த கங்கா வந்து சீக்கிரமாகவே வந்து ரொம்ப பிக்கப் ஆகிட்டாங்க. பிக்கப் ஆகி நல்லா ஃபேமஸ் ஆகிட்டாங்க. மக்கள் மத்தியில் அவங்க வந்து ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஆல்ரெடி நம்ம விஜய் வந்து இது மகாநதியில் இடையில வந்தார். வந்து அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் வந்து டார்கெட் பண்ணி தூக்கி அவர் நம்பர் 1 இடத்துக்கு வந்தார் இல்லையா, அது மாதிரி கங்கா வந்து இந்த சீரியலில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே மறக்கடிச்சு அவங்க தான் கங்கா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு இருந்தவங்களாம் அவங்க ஞாபகத்திலே இல்லை. இவங்க வந்து தூக்கி சாப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். செம்மையாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க கங்கா. இனி போக போக கங்காவோட கேரக்டருக்கு நல்லா மெருகேற்றுவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா காவேரிக்கு சப்போர்ட்டாக கங்கா இருக்காங்க இல்லையா, அதனால் வந்து காவேரியை சுற்றி விஜய் சுற்றி கதை வரும்போது கங்கா வந்து கண்டிப்பாக வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் சூப்பர். அதனால தான் அவங்க வந்து எமோஷனல் ஆகி ஒரு ஸ்டோரி மாதிரி போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு. ஃபேன்ஸ் நம்மளை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ பயங்கர சந்தோஷமாக தான் இருக்கும். எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து கைத்தட்டல் முக்கியம் அப்படின்ற சொன்ன மாதிரி அது மாதிரி கங்காவுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு. அதனால தான் அவங்க வந்து ஒரு பயங்கரமான ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. நம்ம விஜய் எடுத்துக்கோங்க, 2 பேர் விஜயும் கங்காவும் 2 பேருமே வந்து சீக்கிரத்திலே வந்து மக்களை கவர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பர். அவங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் நம்மளோட சைட்லேருந்து.